சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர் இவங்க மாதிரி ஆட்கள் மீது வந்து தமிழக அரசு வந்து ரொம்ப வந்து இருமக்கரம் கொண்டு அடக்குற மாதிரி ஒரு பார்வை ஏற்படுது. ஏன்னா தவறு செய்கிறவர்கள் மேல் கூட கூட வந்து இவ்வளோ பெரிய அந்த குற்றத்துக்கு கூட வந்து இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த சின்ன சின்ன தண்டனைகளுக்கு வந்து இதுக்கு ஒரு குற்றங்களுக்கு வந்து பெரிய தண்டனைகள் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது இன்னைக்கு சோஷியல் மீடியா குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்பாக இருக்கலாம், இல்லாட்டி என்னென்னா இன்றைக்கி ஒரு சென்சார்ஷிப் இல்லை. இன்றைக்கி யாரை பற்றி யாரை வேணால் என்ன வேணால் கருத்துக்கள் சொல்லலான்னு இருக்கும்போது அது ஒரு சில வரம்புகள் தாண்டும் போது அது தனி மனிதனையும் சரி இயக்கங்களையும் சரி தவறான செய்திகள் எந்தவித யூகங்களை வச்சு ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படும் போது அது அந்த குடும்பங்களையும் சரி தனிப்பட்ட மாதிரி மனிதர்களையும் ரொம்ப பாதிக்குது. அதே நேரத்தில் வந்து என்னன்னா இன்றைக்கி பத்திரிகையாளருங்கிறது ஒரு காலத்தில் வந்து பத்திரிகைங்கன்னா பத்திரிகை உலகங்கிறது டிவி சேனல்ஸ் இருக்கும், உங்களுக்கு செய்திகள் இருக்கும், இல்லாட்டி பத்திரிகை இன்னைக்கு தந்தியாக இருக்கட்டும், தினமலராக இருக்கட்டும், தினமணியாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதில் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டோரியல் இருக்கும், ஒரு சென்சார்ஷிப் இருக்கும். சரி இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் நம்ம போட வேண்டாம், இது வந்து ஒரு தனி மனித தாக்குதல் ரொம்ப இருக்குது, இல்லை இது வந்து தவறான ஒரு வதந்தியை வச்சு இதை வந்து செய்திகள் சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரெண்டு விஷயம். சோஷியல் மீடியானால சாதாரண எளியோருடைய குரல் வந்து இன்றைக்கி இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு தப்பான விஷயம் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு. சாதாரண ஜனங்களுக்கு கூட ஒருத்தர் பிரச்சனை சாதாரண பிரச்சனையாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோ யாரோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு நீ சோஷியல் மீடியா ஒரு பயன்படுது. பட் அதே வேளையில் என்னென்னா சில சமயங்கள் வந்து ஒரு தனி மனிதனையோ இல்லாட்டி ஒரு இயக்கத்தை பற்றியோ ஒரு தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அவங்கள அப்படியே டிஸ்கிரெடிட் பண்ணுறது செய்கிறது அரசியல் ரீதியாகவும் சரி தனிப்பட்ட விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வரைமுறை இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. பட் அந்த இது பற்றி நான் பேச விரும்பல. நான் அவர் நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட சவுக் சங்கர் வச்சு நீங்கள் கேட்குறீங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து திரட்டம் இருக்குது நிறையா நடக்குது. அது நீங்கள் மஞ்சள் பத்திரிகைகள் வந்து எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. நீங்கள் வந்து அந்த பத்திரிகை உலகத்தையே வந்து பத்திரிகை உலகம் வந்துங்கிறது ஒரு புனிதமான ஒரு இது. ஆனால் அதுலேயும் கருப்பு ஆடுகள் இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் அதுலேயும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பிளாக்மெயில் பண்ணி செஞ்சு இதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து விஷயங்களும் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. பட் அது கருப்பாடுகள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. நம்ம அதை தவிர்க்க அவங்கள இருக்க தான் செய்வாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அது போன்ற இவங்களை தவிர்க்கிறது நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.